தமிழ் மாநில பருவராஜ உள்ள மீனவர் சங்கம் மற்றும் பருவராஜ மீனவர் பொது அறக்கட்டளை வருகின்ற 18/8/2024 ஆன்மீக பூமியான திருவண்ணாமலையில் 18வது மணமகன் மணமகள் அறிமுக விழா இனிதே நடைபெற இருக்கின்றது. அந்த விழா குறித்து நம்முடைய அறக்கட்டளையினுடைய பொருளாளர் அருமை அண்ணன் திருவண்ணாமலையைச் சேர்ந்த மாசிலாமணி அவர்கள் உங்களிடம் அது பற்றி விளக்கமாக அறிவிப்பார். வணக்கம். வணக்கம். அன்போடு அழைக்கின்றோம். திருவண்ணாமலையில் நமது பருவராஜ மீனவ அறக்கட்டளையின் சார்பாகவும் தமிழ் மாநில பருவராஜ மீனவர் சங்கத்தின் சார்பாகவும் ஆண்டுதோறும் திருமண மணமகன் மணமகள் அறிமுக விழா நடைபெற்று வருவது சமுதாய மக்கள் அனைவரும் அறிந்தது. இந்நிலையில் இவ்வாண்டு 18வது தடவையாக திருவண்ணாமலையில் 17வது முறையாக திருமணம் நடக்கிறது. திருவண்ணாமலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணமே அண்ணாமலையார் பூமியில் வேண்டியது கேட்டது கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அண்டை மாநிலங்களிலிருந்து ஏராளமான பேர் வருகை தந்து தேவையான அனைத்து விவர சலுகைகளையும் அண்ணாமலையாற்றுக்கு வேண்டுதலாக வைத்து பெற்று செல்கின்றனர். அந்த அடிப்படையில் நிர்வாகத்தின் சங்கத்தின் தலைவரும் அறக்கட்டளையின் தலைவரும் நிறுவனமான மூவரும் சேர்ந்து நிர்வாக குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின்படி திருவண்ணாமலை நடைபெறும் இந்த மணமகள் அறிமுக விழாவுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாகவும் சங்கத்தின் பொருளாளர் என்ற முறையிலும் தங்களை அன்போடு வரவேற்பதை பெருமைப்படுகின்றோம். அன்பான சமுதாய தோழர்களே, உங்களை வரவேற்பதற்கான காரணமும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான ஒரு அன்பான தாமதத்துக்காகவும் உங்களை ஏன் அழைக்கின்றோம், ஏன் சங்கத்தின் அறக்கட்டளையின் சார்பாக அழைக்கின்றோம் என்றால், நம் இன மக்கள் அனைவரும் பண்டைய காலங்களிலும் முன்பு காலங்களிலும் நம் இனத்தெருவான சிவன்படை தெரு, செம்படை மீனவர் தெரு என்றுதான் நம்ம நடந்து கொண்டு வந்தோம். ஆனால் தற்போதைய கால சூழலும் கல்வியாளர் சூழலும் இடம்பெயர்ந்த காரணமாக புலம்பெயர்ந்த காரணத்தால் இன்று நம்ம சமுதாய மக்கள் யாவரும் ஒன்றாக இல்லை. ஒன்றாக இல்லாத காரணத்தாலும் நம் இன மக்கள் பக்கத்து தெருவில் இருந்தால் கூட அறியாமல் நிலையில் உள்ளோம். இந்நிலையில் நம்ம அனைவரையும் ஒன்று கூடி இந்த திருமண மணமகன் மூலம் நம் குடும்ப பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ உரிய வரன்கள் கிடைக்காம நிலைமையில் ஏற்படுகிறது. இந்நிலையை போக்கிட சங்கத்தின் பிரதான நோக்கமாக இந்த ஒரு சமுதாய சேவையை நமது நிறுவனர் ஐயா மதிப்புக்குரிய சாமிகன் அவர்களும், சங்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய ராகவன் அவர்களும், சங்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய சரவணன் அவர்களும், அறக்கட்டளையின் தலைவர் ராகவன் அவர்களும் சீரிய முயற்சியால் இந்த திருவண்ணாமலை நடைபெறுவதற்கு நாங்கள் உண்மையாக திருவண்ணாமலை மக்கள் என்ற முறையிலே பெருமை அடைகின்றோம். இந்த அரிய வாய்ப்பை தாங்கள் பயன்படுத்தி தங்கள் இல்லத்தில் குடும்பத்தில் யாராவது பெண்ணோ பிள்ளையோ இருந்தால் உரிய வரன்களை கிடைக்க திருவண்ணாமலை பதிவு பெய்ய உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அவ்வாறு அழைப்பதற்கான உரிய காலக்கெடுவாக சங்கத்தின் சார்பாக 15/8/2024 வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் கடைசி நிமிடத்தில் நீங்கள் பதிவு செய்யும் பொழுது நெருக்கடி காரணமாக உங்களுடைய முழுமையான விவரங்களை அன்றைய தினத்திலே வருகை தந்த அனைவருக்கும் தெரியப்படுத்தி மிக சிரமமான சூழல் ஏற்படும். ஆகவே முன்கூட்டியே பதிவு செய்தால் ஒரு தனி ஆல்பமாக உங்களுக்கு கொடுப்பதுடன் உங்களுடைய முழு விவரமும் அனைவருக்கும் தெரிவதற்கான வாய்ப்பும் அமையப்பெறும். எனவே தாங்கள் முழுமையாக அழைக்கின்றோம். 18/8/2024 அன்று திருவண்ணாமலைக்கு இந்த மண்டபத்திற்கு, அதாவது இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மண்டபத்தில் தான் நம்முடைய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த மண்டபத்திற்கு பல்வேறு ஊர்களிலிருந்து எப்படி வர வேண்டும் என்கின்ற வழியையும் அதற்கான விளக்கத்தையும் அண்ணன் அவர்கள் உங்களுக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரியான விவரத்தை கேட்டாங்க. எப்படிதான் நம்ம திருவண்ணாமலையோட எங்கன்றது லொகேஷன் நமக்கு சொல்ல வேண்டியதுடைய காலத்தின் கட்டாயம். எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி, வேலூரை தவிர, வேலூரிலிருந்து திருவண்ணாமலையை தவிர மற்ற எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி, சென்னையா இருக்கட்டும், கள்ளக்குறிச்சியா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், சேலமா இருக்கட்டும், இந்த பக்கம் ஊத்தங்கரை அப்படியா வந்தவர்களா நேரா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் மத்திய பேருந்து நிலையம் இறங்கி அங்க இருக்கும் ஆட்டோவில் வேங்கிக்கால் ஸ்ரீ சிங்காரவேலி திருமண மண்டபம் என்று கேட்டால் அதிகபட்சம் 20 ரூபாய் கேட்பாங்க. ஷேர் ஆட்டோல. தனி ஆட்டோலனாக்கா கால நேரத்தை பொறுத்து 80-100 ரூபாய் கேட்பாங்க. நேரா நம்ம மண்டபத்துக்கு வந்துடலாம். ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கு. இல்ல அப்படின்னாக்கா ஷேர் ஆட்டோல ஏறணும்னாக்கா திருவண்ணாமலை டு வேங்கிக்கால் மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் போற ஆட்டோல ஏறணும்னா 10 ரூபாய் மண்டபம் ஹாஸ்பிட்டலே விட்டுருவாங்க. ரொம்ப சிரமப்பட வேண்டியது இல்லை. சீரான சிங்காரவேலி திருமண மண்டபம் திருவண்ணாமலை வேங்கிக்காலில் உள்ளது. ரயில் நம்ம ரயில் நிலையத்தில் வந்தா, ரயில் மூலியமா வந்தா கூட ரயில்வே ஸ்டேஷன் நேரா வேங்கிக்கால் சொன்னோம்னாக்கா இந்த மண்டபத்துக்கு வந்து விட்டுருவாங்க. சிரமப்பட தேவையில்லை. நடைபயிற்சி மேற்கொண்டா கூட நடந்தே வந்துடலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 20 நிமிஷம் வந்து சேர்ந்துடலாம். நன்றி. என்ன சொல்லுப்பா. இது உலகமா என்னுடைய நண்பரும் நிர்வாக உறுப்பினர் திரு சம்பந்தன் அவர்கள் சில கருத்துக்களை கூறுறார். திருவண்ணாமலையில்
நம்முடைய இஎஸ் அவர்கள் இந்த திருமண நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்கு முதலில் அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருவண்ணாமலை ஆன்மீக பூமியில் நம்முடைய பருவராஜகுல சங்க மக்கள் வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையாரை எல்லோரும் வணங்குகிறார்கள். அந்த அண்ணாமலையார் தீபம் ஏற்றும் மிராசு இந்த திருவண்ணாமலை பருவராஜகுல மக்களுக்கு தான் சேர்ந்தது. ஆதலால் இந்த திருவண்ணாமலையில் வந்து நீங்கள் மணமகள் விழாவில் கண்டுகளிக்கும் அனைவரும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரினுடைய அருளை பெற்றவராகிறீர்கள். அதனால் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் நடத்தி அண்ணாமலையார் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.